ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடக்கு அண்ட் மேற்கு, நார்த் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் உங்களோட பிளாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி உங்கள் வீட்டை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு அவுட் சைடில் என்னென்ன கொடுக்கணும், அதெல்லாம் எந்த டைரக்ஷனில் வந்து கொடுக்கணும், வீட்டுக்குள்ளே என்னென்ன ரூம் கொடுக்கணும், அதெல்லாம் எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நார்த் ஃபேஸிங் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதோட வாஸ்து வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரோடு இருக்கும், உங்கள் பிளாட் வந்து இந்த ஃபேஸிங்கில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நார்த் ஃபேஸிங்கில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வாஸ்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்த்து, ஸோ இங்கே ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. ஸோ சவுத்து வெஸ்ட் இதை ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற கார்னர் வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லுவோம். சவுத் வெஸ்ட் கார்னர், ஈஸ்ட்டு சவுத்து இதை ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற கார்னரை சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அக்னி மூலை. நார்த்து ஈஸ்ட் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறத நார்த் ஈஸ்ட் கார்னர், ஈசானி மூலை அப்படின்னு சொல்லுவோம். நார்த்து வெஸ்ட் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதே வந்து நார்த் வெஸ்ட் கார்னர், வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூலையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சென்டர், ஸோ ஹவுஸோட சென்டர் பார்ட்டு. இது வந்து பேசிக், இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வெளியில நம்ம போடுற விஷயம் அதெல்லாம் வந்து எங்க வரணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேட் வந்து எங்க கொடுக்கணும் அப்படின்னா, நார்த் ஃபேஸிங் வீடு அப்படின்னா இங்க இருக்குல்ல, இந்த நார்த் ஈஸ்ட்ல இருந்து இந்த நார்த் இந்த பார்ட்டுக்குள்ள வந்து கொடுக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் வந்து உங்களோட கேட் வந்து இருக்கணும். நீங்க முன்னாடி கார் பார்க்கிங் போடுறீங்க அப்படின்னா கேட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் வந்து உங்க கேட் வந்து இருக்கணும். வாட்டர் டேங்க்கு, போர்வெல்லு அதெல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ஈசானி மூலை, இந்த கார்னர். உங்க வீடு வந்து கேட்டை தாண்டி என்ட்ரு ஆகுறீங்களா, என்ட்ரு ஆகும் போது வாட்டர் டேங்க்கும் போர்வெல்லும் நீங்க வந்து கொடுத்துடணும். போர்ட்டிகோ, கார் பார்க்கிங் இது எல்லாமே வந்து இந்த கார்னர்ல தான் வந்து வரணும். அதுக்கடுத்து செப்டிக் டேங்க்கு, ஸ்டெப்ஸு அதெல்லாம் எங்கே போடலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. செப்டிக் டேங்க்கு, ஸ்டெப்ஸு, டாய்லெட் இதெல்லாம் வந்து போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாயு மூலையில் செப்டிக் டேங்க்கு, ஸ்டெப்ஸு வந்து கொடுக்கலாம், டாய்லெட் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அக்னி மூலையில் வந்து கொடுக்கலாம். செப்டிக் டேங்க்கு, ஸ்டெப்ஸு, டாய்லெட் இது எல்லாமே வந்து இந்த மூலையில் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ட்ராவீங்க, ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ராவீங்க, கார் பார்க்கிங் இன்கே சைடில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேபி ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. செப்டிக் டேங்க் நீங்கள் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ, இங்கேயோ எங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு கீழே வந்து டாய்லெட் கொடுக்க வந்து பிடிக்காது. அப்போ நீங்கள் ஸ்டெப்ஸு இங்கே கொடுத்துட்டு டாய்லெட்டை வந்து இந்த கார்னரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவர் ஹெட் டேங்க் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த குபேர மூலை. நீங்கள் வந்து எத்தனை ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ, அது 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம். எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கார்னரில் தான் நீங்கள் ஓவர் ஹெட் டேங்கை வைக்கணும். அது வந்து சின்டெக்ஸாக இருந்தாலும் சரி, காங்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ வெளியில் இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வீட்டுக்கு உள்ள அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா நார்த் ஃபேஸிங் வீடு அப்படிங்கிறதுனால இந்த இடம் கேட்டு எங்கே இருக்கோ அதுக்கு பேரலாக நீங்கள் வந்து மெயின் டோர் வந்து வச்சுக்கணும். அதுதான் வந்து பார்வையாகவுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ மெயின் டோர்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஹால் போர்ஷனாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ கிச்சன் வந்து எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா கிச்சனுக்கு வந்து ஜென்ரலாக 2 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே வந்து கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் எது பெட்டர் ஆப்ஷன் நார்த்துக்கு அப்படின்னா வந்து இந்த சைடு தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கிச்சன் கொடுத்துக்கலாம். டைனிங் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ஹால் கம் டைனிங்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் வந்து டைனிங் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஹாலு கிச்சன் வந்து பிளான் பண்ணுறேன், இன்டர்னல் ஸ்டார் கேஸ் வச்சு டியூப்ளெக்ஸாக வந்து பிளான் பண்ணுறேன், கீழே வந்து எனக்கு கீழே டைனிங்கு கிச்சன் 1 பெட்ரூம் தான் அப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டைனிங்கை இங்கேயுமே வந்து கொடுக்கலாம். ஸோ டைனிங்க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து இன்கேஸ் வித் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இந்த டைரக்ஷனில் வித் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் டைனிங் வந்து இங்கே கொடுக்கலாம். லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டைனிங் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் டைனிங்க்கு இருக்குது. மெயினாக
மாஸ்டர் பெட்ரூம் வந்து எங்க வரணும் அப்படின்னா இந்த குபேர மூலை இந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் உங்களோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து வரணும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் எங்க வைக்கலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து இங்க இந்த சவுத் நம்ம கிச்சனுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் வச்சு இங்க மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து நம்ம வந்து உள்ள போற மாதிரி வந்து கனெக்ஷன் அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூம் வந்து இங்க நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னர்ல நீங்க ஒரு பெட்ரூம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமுக்கும் இந்த பெட்ரூம் நடுவில் கூட இதோட அட்டாச் டாய்லெட் வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து இந்த கெஸ்ட் பெட்ரூம் இல்ல ஸ்டடி ரூம் இல்ல கிட்ஸ் பெட்ரூம் எதுவா வேணாலும் நீங்க வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதுக்கான டாய்லெட் வந்து இந்த சைடு நார்த் வெஸ்ட்லயும் வந்து நீங்க கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து வெஸ்ட் டைரக்ஷன்லயும் வந்து கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. வீட்டோட ஹெட் யாரோ அவங்க தான் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமை வந்து யூஸ் பண்ணணும். பூஜா வந்து எங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஹவுஸ்ல எங்க வேணுமாலும் வந்து பிளான் பண்ணலாம். இப்போ வந்து டாய்லெட் இருக்கு. ஒருத்தவங்க இந்த டாய்லெட் வந்து இங்க அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிட்டு உள்ள வந்து இதோட என்ட்ரன்ஸ் வந்து இங்க இருக்கும். இங்க வந்து பூஜா வந்து பிளான் பண்ணுவாங்க. இப்படி பண்றதாலும் பண்ணலாம். இல்ல ஒவ்வொருத்தவங்க 2க்கும் வந்து சேம் வால் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் வாஸ்துல வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க வேற இடத்துல யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் பூஜா வந்து சென்டர் ஆஃப் த ஹவுஸ்ல வந்து வரணும். இன்கேஸ் நீங்க வந்து இங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து டியூப்ளெக்ஸா பிளான் பண்றீங்க, இது கிச்சன் இது டைனிங் இப்படி பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கூட வந்து பூஜா வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பெட்ரூம் எல்லாம் வருது, கீழே வந்து ஹாலு கிச்சன் டைனிங் ஒரு குட்டி கெஸ்ட் ரூம் மட்டும் தான் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்க பூஜா ரூமை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்டெப்ஸ் இப்போ வந்து நான் வெளியில ஸ்டெப்ஸ் வைக்கல, உள்ள வந்து ஸ்டெப்ஸ் வச்சு டூப்ளெக்ஸா கட்டுறேன் அப்படின்னா ஸ்டெப்ஸ் எங்க வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்க இந்த வெஸ்ட்ல வந்து வைக்கலாம். 2 பெட்ரூமுக்கு நடுவுல நீங்க வைக்கலாம். இந்த 2 கார்னருக்கு நடுவுல வைக்கலாம். இல்ல கிச்சனுக்கும் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவுல வந்து வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் அட்டாச் டாய்லெட் நான் வந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆப்ஷனா கொடுத்துருந்தனோ அங்க வந்து நீங்க ஸ்டேர்ஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம். தான் வந்து நார்த் ஃபேசிங் ஹவுஸுக்கான வாஸ்து. ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா ரூமும் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியா வந்து பிளான் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேசிங் ஹவுஸுக்கு பெருசா வந்து வாஸ்துலாம் வந்து மிஸ்டேக் வரதுக்கான சான்ஸ் இல்ல. வெஸ்ட் சவுத்ல தான் நம்ம ரொம்ப வந்து பார்த்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நான் வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸோட ஃபுல் வாஸ்து வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் அப்படின்னா உங்களுக்கு ரோடு வந்து இந்த இடத்துல வந்து போகும். ஸோ உங்கள் பிளாட்டோ உங்கள் வீடோ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து வெஸ்ட்டு மேற்கு, இது வந்து நார்த்து வடக்கு, இது ஈஸ்ட்டு கிழக்கு, சவுத்து தெற்கு. ஸோ இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணுறது நார்த்தையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து வாயு மூலை, நார்த்து ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறது ஈசானிய மூலை, ஈஸ்ட்டு சவுத்தை கனெக்ட் பண்ணுறது அக்னி மூலை, வெஸ்ட்டு சவுத்தை கனெக்ட் பண்ணுறது வந்து குபேர மூலை. ஸோ இந்த கார்னர் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றுலேயும் எங்கெங்கே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட் எங்கே வரணும் அப்படின்னா இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸு. நீங்கள் வந்து வெஸ்ட் ஃபேசிங்லேயே வந்து கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் கேட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த நார்த் வெஸ்ட்ல இருந்து டுவோர்ட்ஸ் வெஸ்ட் அதுக்கு வந்து போற மாதிரி வந்து உங்களுக்கு கேட் இருக்கணும். அதுக்கு பேரலா நீங்க மெயின் டோரை வந்து பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் டேங்க்கு போர்வெல்லாம் வந்து எங்க வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஈசானிய மூலையில நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க உங்க வீடு வந்து நீங்க இங்க என்டர் ஆகுறீங்க, பட் ஆனா உங்க போரு வாட்டர் டேங்க் இதெல்லாம் இங்க வந்து பேக் சைட்ல வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து செப்டிக் டேங்க் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து இந்த நார்த் வெஸ்ட் வாயு மூலை, இல்ல அப்படின்னா வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. இந்த 2 இடத்துல வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். உங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து வர மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து உங்க வீட்டோட பேக் சைட்ல வர மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்றீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. நார்த் வெஸ்ட் வாயு மூலையில இருக்கு. இல்ல அப்படின்னா வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில இருக்கு. பட் இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸா நம்ம பிளான் பண்றோம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல செப்டிக் டேங்க் மேபி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். பட் அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ண முடியாது. ஸோ அவுட்டர் டாய்லெட்டுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் தான் வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவுட்டர் டாய்லெட். மேபி இங்க கிச்சன்ல இருந்து ஏதாவது பேக் சைட் டோர் வச்சு நீங்க வந்து இந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நீங்க பிளான் பண்ணோம். அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஸ்டெப்ஸ் வந்து எங்க வரணும் அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து இந்த வாயு மூலை, இன்னொன்று வந்து அக்னி மூலை. பட் எப்படி வந்து ஏறணும் அப்படிங்கறது வந்து பாருங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏறணும். டுவோர்ட்ஸ் வெஸ்ட் வந்து ஏறி ஈஸ்ட் வந்து போற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இதுல வந்து ஸ்டெப்ஸ் வந்து உல்டாவா வரும். ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை அப்படின்னா நீங்க வந்து இங்க சவுத் ஈஸ்ட்ல வந்து பிளான் பண்ணணும்.
அவுட்டர் டாய்லெட்டு, அதுக்கடுத்து ஸ்டெப்ஸு எல்லாமே. ஸோ இதுவும் வந்து டுவோர்ட்ஸ் நீங்கள் வந்து சவுத் வந்து ஏறி அதுக்கப்புறம் வந்து நார்த் வர மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கிச்சன்லேருந்து வெளியில் போய் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து இங்கேருந்து சுற்றி வந்து யூஸ் பண்ணுற மாதிரியோ தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க ஹவுஸுக்கு. இதுக்கு வந்து வெஸ்ட்டுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பெட்டர் நீங்கள் வந்து டியூப்ளெக்ஸாக போகணும். இல்லை டியூப்ளெக்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, சிங்கிள் ஃப்ளோர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இல்லை ரெண்ட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உங்களோட கேட்டை வந்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து உள்ளே போய் இந்த இடத்துல வந்து உங்களோட மெயின் டோரை வச்சுட்டு இதை வந்து நார்த் ஃபேஸிங் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்கே ஹாலு, கிச்சனு, இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், டாய்லெட், நான் நார்த்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதே சேம் வாஸ்து வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 2 ஆப்ஷன் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மெயின் டோர் வச்சு பிளான் பண்ணுறீங்க அவுட்டர் ஸ்டார் கேஸ் வச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் எல்லாம் வந்து வைக்கிற இடம் அந்த மாதிரி வந்து நிறைய வேஸ்டேஜுக்கெலாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கணும். ஓவர் ஹெட் டேங்க் எங்கே வரணும் அப்படின்னா அந்த குபேர மூலையில் வரணும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், நீங்கள் வந்து வீடு வந்து எப்படி இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீடு வந்து எப்படி இருக்கணும், காம்பவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் பிளாட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஈஸ்ட்டு, இது வந்து நார்த்து, இது வந்து வெஸ்ட்டாக இருக்கும், இது வந்து சவுத்தாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வீடு வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து ஒட்டி வந்து பிளான் பண்ணணும். இங்கே தான் உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும். ஸோ உங்கள் வீடு வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து வரணும். ஸோ இந்த இடம் தான் கேப் விடணும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கேப் விடக்கூடாது, இந்த சைடும் வந்து ஜாஸ்தி கேப் வந்து விடக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சொன்னது நீங்கள் இங்கே கேப் வந்து ஜாஸ்தியாக விட போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கே ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் வந்து கேப் விட்டுட்டு கூட இங்கேருந்து என்ட்ரன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம் நார்த் ஃபேஸிங்கில். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு. ஸோ வெளியில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயின் டோர் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், நான் இங்கேருந்து இடம் விட்டுட்டு இந்த இடத்த கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே அவுட்டர் டாய்லெட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ மெயின் டோரு இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா வந்து ஹால். ஸோ ஹால் வந்து இங்கே வந்துடும். அதுக்கடுத்து வந்து கிச்சனுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து இங்கே, இன்னொன்று இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ அக்னி மூலையில் கிச்சன் டைனிங் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம். பெட்ரூம் வந்து எங்கே வரணும் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பாக வந்து இங்கே தான் வந்து வரணும். குபேர மூலையில் கண்டிப்பாக மாஸ்டர் பெட்ரூம் வரணும். ஸோ ஹால்லேருந்து நீங்கள் டோர் வந்து வச்சுட்டு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வர மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஹால்லேருந்து இந்த சைடில் இருந்து எங்கேயாவது ஒரு டோர் வச்சு மாஸ்டர் பெட்ரூம் வர மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இதோட அட்டாச் டாய்லெட் வந்து ஒன்று இந்த சைடோ இல்லை வந்து இந்த சைடோ வந்து கொடுத்துக்கலாம். வெஸ்ட் ஆர் சவுத் டைரக்ஷனில் வந்து கொடுத்துக்கலாம். இன்னொரு பெட்ரூம் வந்து நான் பிளான் பண்ணுறேன், 2 BHK வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுதான். ஸோ இந்த ஈசானி மூலையில் வந்து போட்டுக்கலாம். வேற ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் வராது. அதனால இங்கே வந்து ஈசானி மூலையில் பெட்ரூம் வந்து போட்டுக்கலாம். பூஜா யூனிட்டு வந்து சென்டரில் வந்து வரணும். ஸோ செகண்டரி பெட்ரூமுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டெப்ஸ் எங்கே வரணும், இன்டர்னல் ஸ்டார் கேஸ் எங்கே வரணும் அப்படின்னா இந்த கிச்சனுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹாலுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்களா, ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் ஹாலாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஹாலாக பிளான் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து கிச்சன், இது வந்து டைனிங்காக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார் கேஸ் வந்து வச்சுட்டு இங்கே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஏறி போனோம் அப்படின்னா இதே இடத்துல இன்னொரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் இப்படி வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் லேண்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கண்ணா பின்னான்னு லேண்ட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக ஹாலு, இங்கே டைனிங், இங்கே கிச்சன், இங்கே ஸ்டெப்ஸு, இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், மேலே ஏறி போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு அட்டாச் டாய்லெட், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன். உங்களுக்கு லேண்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 தான் வந்து ஆப்ஷன். பட் காம்பவுண்ட் போடும்போது இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் தான் வந்து லேண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். வெஸ்ட் அண்ட் சவுத் சைடு வந்து லேண்ட் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கணும். இதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பிளானை வந்து நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கான ஃபுல் வாஸ்து வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ரஃபாக உங்கள் பிளாட் சைஸுக்கு என்னென்ன ரூம் வந்து எங்கெங்கே கொடுக்கலான்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக ஒரு பிளான் வந்து போட்டு வைங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராப்பராக ஒரு பிளான் வந்து எப்படி போடணும், என்னென்ன ரூம் வந்து என்னென்ன சைஸில் கொடுக்கணும், வால் திக்னஸ் எவ்வளோ கொடுக்கணும், விண்டோஸ் எவ்வளோ கொடுக்கணும், டோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்பராக ஒரு பிளான் போடுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.